ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வரியா? நல்ல சோறு போடுறேன். வா வா. இவ பேர் என்னன்னு சொன்ன? சுந்தரி. இந்த சினாரியோ நினச்சி பாருங்க. இந்த தெருவில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அட்ரஸ் இல்லாதவங்க, ஸ்ட்ரீட் அர்ச்சன்ஸ், த ஹோம்லெஸ், அவங்கள இந்த கேங் டார்கெட் பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டு பாடிஸை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. 1 கோடி ரூபாய். அதே மாஸ்டர் லிவர் ரெடியாக இருக்கு. ஆனால் இது யார்கிட்டேருந்து வருது? எல்லாம் லீகல் தான் மேடம். ஏன்னா நாங்கள் ஒரு தனி சிஸ்டம் வச்சுருக்கோம். உங்கள் பொண்ணுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி லிவர் கொடுக்க டோனர் இருக்காங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால டோனரோட டீட்டெயில்ஸ் நாங்கள் இப்போ சொல்ல முடியாது. நேரம் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு முடிவு இப்போ எடுக்கணும். ஃபாரின் டாக்டர்ஸை வச்சுருக்காங்க. அவங்க பேசினதை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு கேட்டுச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு 2 தப்பான டாக்டர்ஸ் வேறு வேறு லேப்ஸில் இருந்து பிளட் ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன். ஒரு 4 மெம்பர் சர்ஜரி டீம் அங்கே இருந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னால் விக்டர் மனோகர்னு ஒருத்தர். உங்களில் நிறைய பேருக்கு அவனை தெரியாது. எனக்கு அவனை பர்சனலாக தெரியும். SCRBயில் அவனோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். வெள்ளூர் ஜெயிலில் மேத்யூ ஆப்ரேஷனில் தான் நான் அவனை பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவனை இப்போ தான் பார்க்குறேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த விக்டரோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் புல் அவுட் பண்ண முடியுமா? சார். சத்யா சூப்பர், நின்னுட்டீங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாமே. விக்டருக்கு ஒரு லுக் அவுட் இஷ்யூ பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஹிம். ஒரு பொட்டென்ஷியல் அடுத்த விக்டர். ஒரு பொண்ணு பேர் அடிபட்டிருக்கு. பேர் தேன்மொழி. அந்த பொண்ணை பற்றி அவங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. 4 நாளில் அந்த பொண்ணு வந்துடும். வந்த உடனே அவளை தூக்கலான்னெல்லாம் அவங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. ஆனால் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இதயத்துக்காக வெயிட்டிங். இப்போதைக்கு அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சது 2 விஷயந்தான். நிலஞ்சனா தேன்மொழியோட பிளட் குரூப்பில் இருக்கிற ஒருத்தர். அவங்க சார்பில் வந்த அரசு, அவனோட வண்டி, லைசன்ஸ் பிளேட் நம்பர் எனக்கு தெரியும். வாழணும்னு ஆசை இருக்குல்ல, இல்லை எப்படியே போயிடுறியா? ஆசை இருக்கு, கேவலமா வாழணும். நான் ஒரு நம்பர் தரேன். அவனுக்கு தொழில் கற்றுக் கொடுத்ததே நான் தான். அவன் பேர் விக்டர். ஒரு புரோக்கரேஜ் மாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன் ஆர்கன்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹலோ சார். சொன்னான் மேட்ச் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். பண்ணிடலாமா? என் லெவலுக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. உயிர் வாழறதுக்கு தான் இதெல்லாம். பிரச்சனை கிச்சனைன்னா செத்தே போயிடலாம். இது ஒரு பொண்ணு. இன்றைக்கி அவள் ஊரில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கா. வரத்துக்கு ஒரு 10 நாள் ஆகும். வந்தவொடனே தூக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நிறைய பணம் வேற கை மாறி இருக்கு. கொடுத்த காசுக்கு இப்போ 2 பேரை தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா அந்த அரசு சொன்னான். இதயத்தை கடன் வாங்க போகிறோமே, அந்த பொண்ணு பேர் என்ன? தேன்மொழி. தேன்மொழி. இந்த தேன்மொழிக்கு பதிலாக தான் என்னோட நிலஞ்சனாவை தூக்கினான்னு தெரிஞ்சு இப்போ நிலஞ்சன இல்லைன்னு அடித்தவங்க. My passport, man. Hey, get me out of here, okay? Come on, man. I didn't sign up for it. Today only. Program cancel, okay? Tomorrow again surgery. அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே இப்போ D1ல தானே இருக்காங்க. ஆமாம் சார். 2 பேர் காயிங்களோட, 3 பேர் புல்லட் wound-ஓட GHL அட்மிட் பண்ணியிருக்கோம். இந்த விக்டர் மனோரை பற்றி அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் எடுங்க. எஸ் சார். சார், என்னோட கன் யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். இன்ஃபேக்ட் அது ஒரு மந்திரமாகவே மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. பட் இந்த கொலவெறின்னு ஒருத்தன், நீங்கள் அவன்கிட்ட பேசியிருந்தா அவனை இந்த மைனர் கொஞ்சம் சுட்டன்னு ஒரு படத்தில் வருமே, அப்படி சுட்டிருப்பீங்க. பட் நான் கோவம் வந்தும் கொஞ்சம் மேலே சுட்டேன். டோட்டலாக 6 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணேன் சார். இதான் என் கன். சரண்டர் பண்ணிடுறேன். சத்யா, the meeting is adjourned. Gentlemen, thank you very much. நாளைக்கு காலைல 9 மணிக்குங்க. எனக்கு தெரிஞ்சது, பிடிச்சது, நான் காதலிக்கிறது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஆபத்தோடு விளையாடுறது.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஷூ மட்டும் இன்னும் கழட்ட எனக்கு மனசு வரல. ஓ மை காட். ஏய் உள்ள போகிறதுக்குள்ள வண்டியில இருந்து இறங்கணும்னு தூக்கிருக்கலாம்ல. இல்ல விக்டர், அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு காட்டு காட்டிட்டு போனான்னு சொன்னேன்ல, அவன் கூட தான் உட்கார்ந்திருக்கா உள்ள. ப்ளீஸ் கம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா உங்கள் வீட்டில் வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் கொஞ்ச நாள் வெளியே வேலைக்கும் போகாமல் இருக்கணும். கொஞ்ச நாள். நான் சாகிற வரைக்குமா? அது நாங்கள் அவங்க கூட இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவளை தெரியுமா இவனுக்கு? நம்ம தூக்குற பொண்ணுங்க எல்லாம் இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களா? புரியல எனக்கு. என்ன தெரியும் அவனுக்கு? அதான் அங்கே உட்காந்துருந்தான். அன்னைக்கு அவன் என்னை பார்த்துருக்கான். நர்சிங் வந்தான்ல அன்னைக்கு. அதான் இதெல்லாமே. அதான் ஆல் ஓகே சத்யா. வலி அவ்வளோதான் வச்சு வேற எதுவும் இல்லை. நம்ம பசங்க அவனை தூக்கியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் குவிக். நிறைய பேர் இருக்கிற காஃபி ஷாப்பில் இவ்வளோ பிளேட்டண்ட்டாக இவ்வளோ ஓப்பனாக ஒருத்தங்களை தூக்க பார்ப்பான். என்னை பார்த்துருப்பான் அவ கூட. இல்லைன்னா அங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவளை தைரியமா கெஸ் ஹி வாஸ் வாண்டிங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் வருவான். ரிச்சர்ட் தேன்மொழி. ஸோ திஸ் இஸ் தேன்மொழி. That's right. ஹாய், ஐ எம் ரிவால்வர் ரிச்சர்ட், DCI, ஒர்க்கிங் வித் சத்யா. நைஸ் மீட்டிங் யூ. நீங்கள் அமிதாப் பச்சன் ரிலேட்டிவா? இல்லையே. அப்போ அபிஷேக் பச்சனுக்காவது ரிலேட்டிவா நீங்கள்? இல்லை. ஏன்? ஹைட்டை பார்த்து சி. ஐம் 5'10". 5'10"? மை காட். அடையாரில் டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் இப்போ அங்கே போக வேண்டியது இருக்கு. He's always joking. சாரி, ஜஸ்ட் Anyway. ஜோக்கிங். Thank you, Richard. இமீடியட் டீம் மட்டும் இங்கே இருக்கட்டும். ரைட், மற்றவங்க போயிடலாம். ஓகே நான் வந்துட்டேன். ப்ளீஸ். சொல்கிறேன். ஹாய் ஸ்வீராட். என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்டா. இவ தான் என் பேபி டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் எல்லாமே. ஈஷா. ஈஷா இவங்க பேர் தேன்மொழி. ஹாய் ஈஷா. ஈஷாமா, தேன்மொழி கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். நாம தான் அவங்கள பார்த்துக்கணும். இஸ் இட் ஓகே? ஆஃப் கோர்ஸ். என்ன நடந்துட்டுருக்கு? நான் ஏன் அவங்களுக்கு வேணும் சொல்கிறேன்னு சொன்னீங்க? சொல்லணுமா? விளையாடுறியா விக்டர்? அப்படி இல்லை, ஒரே போலீஸ். இங்க உயிர் ஊசல் அடைகிட்டு இருக்கு. நீ என்னடா அழகான பீச் ஹவுஸ்ல உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க உன் பஞ்சாதியோட. நடக்குமா நடக்காதா? ஃபிகர்கள் மட்டும்தான் முன்பணம் கொடுத்த பழக்கம் எனக்கு. இந்த வாட்டி ஒரு ஃபிகரோட இதயத்துக்கு மட்டும், அதுவும் உனக்கு கொடுத்துட்டேன். தேன்மொழி தேன்மொழி நானும் பாரதி மாதிரி தூய தமிழ்ல புலம்பிட்டு உட்காந்துருக்கேன். நாளைக்கு 1 மணி வரைக்கும் தான் டாக்டர் டைம் கொடுத்துருக்காரு. ஏதாவது சரி விக்டர், இல்லைன்னா தப்பாயிடும். எங்க வரணும்னு சொல்லு. வீல் சேரை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். சட்டம் சொல்லு. ஃபர்ஸ்ட் சீவார்ட் ரோட், திருவான்மியூர். இப்போ அவ இருக்கிற இடத்தோட அட்ரஸ். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சத்யதேவ், IPS. ஆமாம் சார், அங்கே தான். அடையார் காஃபி ஷாப்பில் அவன் தான் கேள்விப்பட்டேன். அவன் என்ன அவளுக்கும் சொந்தக்காரனா? சம்மந்தமே இல்லை. என்ன சப்போர்ட் வேணாலும் கேளு. எவ்வளோ ஆள் வேணாலும் அனுப்புகிறேன். சைலண்டாக தூக்க அவளை. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எது இல்லையோ அதைத்தான் நீ கேட்குற. மணி அடிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். வணக்கம் சேர்த்து. என்னாச்சு? போலீஸ் டீம் யாரும் வேண்டாம்.
காலையில் வந்தால் போதும்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டேன். என் கூட என்னுடைய 2 சென்ட்ரிஸ், அவங்களும் என்ன மாதிரி எக்ஸ்போலிஸ்மென். தெளிவாக இருக்கீங்களா? என்ன செய்யணுமோ சொல்லுங்க சார். நம்ம இடத்துக்கு போயிடுங்க. த வால் நம்ம தெருவில் இல்லை பக்கத்து தெருவில் எந்த வண்டி என்ட்ரு ஆனாலும் இல்லை ஆள் நடமாட்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு நாய் நடந்து உள்ள நுழைஞ்சா கூட எனக்கு வயர்லெஸ் சிக்னல் கொடுங்க. எஸ் சார். அண்ட் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன் சார். குட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். விக்டர் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வருவான், உடனே வருவான், எப்படியாவது வருவான். அண்ட் ஐ வாஸ் ரெடி. ஊன்னு சொன்ன போயிடுவாங்க. 5 பேர் என்ன சொல்றது? சத்யாவுக்கு என்ன நல்லா தெரியும். நான் வருவேன்னு உனக்கு தெரியும். போகலாம், நான் சொல்கிறேன். சார் அலர்ட். சார் ஒரு பிளாக் ஸ்கார்பியோ வீட்டை நோக்கி வருது. என்னங்கடா வேணும்? ஓப்பனே சரியில்லை, வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப தப்பாகுது சார். வேணுகோபால் இங்க. எந்த கிளம்புங்க. டேய் என்னடா குளம் பண்ணுறோம் சார். இதுதான் வீடு சொன்னாங்க சார். தப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சார் புதுசா படிக்க தெரியல. இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய் இருடா போவாத. ஏய், வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, வெளியில அனுப்புடா. சாவு நிச்சயம் இல்லாட்டி. உன் வீட்டில் பொண்ணுங்க யாரும் இல்லையா? என் வீடு தேடி வந்திருக்க. இங்கே என்ன தவிர வேற யாரும் இல்லை. இருந்தாலும் அப்படியெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு வேணும் உள்ள வந்து பாரு, இருந்தால் அவளை கூப்பிட்டு போ. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்னை தாண்டி போகணும். அப்போ நீ சொன்ன மாதிரி சாவு நிச்சயம். உனக்கு ரெடி ஆகிறான். உள்ள நிறைய பேர் இருப்பானு பொழுது. சத்தியமாக சொல்கிறேன் வேணாம். ஏய் அவன் வேறு பேக் மாட்டினுக்கிறான். ஐயோ நான் போகிறேன்ப்பா. ஏய் தேவையெல்லாம் சாப்பிட போகிறான் பொழுது. வாங்க போகலாம். ஏய் இரு வரேன். இன்னும் 10 பேரோட வரேன். நைட் எப்படி தூங்குறான்னு பார்த்தலாம். ஏய் சீ வா. சாதா வேணுங்க பையெல்லாம் சொல்றாருல, வாடா போலாம். ஏய் வெள்ள உள்ளவ இரு ஆளை கூப்பிட்டு வரேன்.